ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல நகரப்படலத்துல 28வது பாட்டு பார்க்க போறோம். புள்ளியம் புறவு இறை பொருந்தும் மாளிகை தள்ள அருந் தமனிய தகடு வேந்தன எள்ள அருங் கதிரவன் இளவெயிர் குழாம் வெள்ளியம் கிரிமிசை விரிந்த போலுமே. இப்போ நம்ம பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். தள்ள அரும் தமனிய தகடு வேய்ந்தன, நீக்குவதற்கு அரிய பொன் தகடுகள் மேலே வேயப்பட்டனவாகிய புள்ளி புறவு இறை உடலில் புள்ளிகளை உடைய அழகிய மாடப்புறாக்கள் பொருந்தும் மாளிகை தங்கியிருக்கின்ற மாளிகைகள் வெள்ளி அங்கிரிமிசை அழகிய வெள்ளிமலையின் மீது எள்ளரும் கதிரவன் இகழ்தற்கு அரிய சூரிய தேவனது இளவெயிர் குழாம் விரிந்தது போலும் இளைய கதிர்கள் பரவி இருப்பது போல காணப்படும். இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். இந்த பாட்டின் மூலமாக கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்ன? நம்ம ஏற்கனவே போன பாட்டில் நம்ம அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் வெண்மையாக இருக்குது, வெண்சுதை பூசியதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அந்த வெண்சுதை பூசிய வெள்ளை மாளிகைகளில் பொன் தகடு வேயப்பட்டிருக்கு. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது பதிச்சிருக்காங்க அப்படின்னு. பொன் தகடு பதித்துள்ளார்கள். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? அதாவது வெள்ளி மாளிகை மேலே தங்க தகடு பதிச்சது எப்படி இருக்குன்னா, வெள்ளி மலை மீது கதிரவனுடைய இளங்கதிர்கள் படர்ந்து விரிந்து கிடப்பது போல இருக்கிறது அப்படின்னு வர்ணிக்கிறார். இது தற்குறிப்பேற்று அணி வகையை சேர்ந்தது. ஏன்னா மாளிகை மீது வெயில் படுறது ஒரு சாதாரண விஷயம். அதுக்கான இது எப்படி தன் குறிப்பை ஏற்று என்ன சொல்றாரு? இல்லை இந்த ஊரில் இருக்கக்கூடிய மாளிகைகள்லாம் வெள்ளி மலை பனிமலை மாதிரியான ஒரு உயரமான பார்ப்பதற்கு அழகாகவும் மனசுக்கு நிறைவு தருவதுமாக இருக்கிறது. அதன் மீது தகடுகள் பொன் தகடுகள் எப்பேற்பட்டதா இருக்கு அப்படின்னா ஒளி வீசக்கூடிய இளங்கதிர்களாக இருக்கு அப்படின்னு தன்னுடைய குறிப்பை ஏற்றி சொல்வதனால் இது தற்குறிப்பேற்றணி. இப்போ இந்த பாட்டில் தள்ள அருந் தமனிய தகடு வேய்ந்தன அப்படின்ற இடத்துல நம்ம தமனிய அப்படின்னா நம்ம பொன் தகடுகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம்ல, அது நம்ம ஏற்கனவே முந்தின பாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது மரகதத்து இலங்கு போதிகை தளத்து வஜ்ரம் புரை தபுத்து அடுக்கி மீது பொன் குயிற்றி மின்குலாம் நிறைமணி குலத்தின் ஆளிநீள் வகுத்த ஒளிமேல் விரவு கைத்தளத்தின் உய்த்த மேதகத்தின் மீதரோ அப்படிங்கிற பாட்டில் புரை தபுத்து அடுக்கி அப்படிங்கிற இடத்துல நான் என்ன சொல்லியிருந்தேன்? அதாவது குறைகள் நீக்கி அடுக்கப்பட்டுள்ள வைரக்கற்கள் அப்படின்னு நம்ம அர்த்தம் பார்த்தோம்ல. அந்த இடத்துல புரை தபுத்து குறைகளை அழித்து நீக்கிய அப்படின்னு பார்த்தோம். அப்போ நான் அந்த பாட்டில் நான் சொல்லும்போது சொன்னேன், அதாவது தபு அப்படின்னாலே இதில் சமஸ்கிருதத்தில் அழிக்கக்கூடியது, எரிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் தப்புஸ் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் சூரியனை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதனால இந்த இடத்துல தமனிய அப்படிங்கிற சொல் தப்பனீய அப்படிங்கிற சமஸ்கிருத சொல்லுடைய தமிழாக்கம் தான். அதாவது ஏன் நம்ம தப்பனீய அப்படின்னா ஏன் தங்கம்னு சொல்கிறோம்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம இது நெருப்பில் காமிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பொன் மிளிரும்ல. அதனால தப்பனீய, தப்பன்னா இது சூரியன் அர்த்தம் அல்லது எரிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அதனால தப்பனீய அப்படின்னா அதாவது நெருப்பில் காமிக்கப்பட்ட பொன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இன்னும் நல்லா மிளிரும் அப்படிங்கிறதுனால தள்ளாருந் தமனிய தகடு அப்படின்னு சொல்கிற இடத்துல அது பொன் தகடை குறிக்குது. அடுத்தது புள்ளியம் புறவு இறை பொருந்தும் மாளிகை. எப்பேற்பட்ட மாளிகை? அங்கே அயோத்தி நகரில் மேல் மாளிகையுடைய மேல் தளத்தில் என்ன இருக்கும்னு சொல்கிறாரு? புள்ளி புறவு இறை. அம்முன்னா நான் அழகுன்னு சொன்னேன். அதனால எப்பேற்பட்ட புறாக்கள் அப்படின்னா உடலில் புள்ளிகளை உடைய அழகிய மாடப்புறாக்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் கூட யோசித்தேன், இது என்ன புறான்னா சாதாரணமாக புறா தானே, அது எதுக்கு புள்ளி வச்ச புறான்னு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாருன்னு. அப்போ பார்க்கும்போது தான் தெரியுது, உலகத்தில் 360க்கும் மேற்பட்ட புறா இனங்கள் இருக்குது. அதில் அந்த உடம்புல எப்பேற்பட்ட புள்ளிகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சே வித்தியாசப்படுத்தியிருக்காங்க.
இங்கிலீஷில் கூட ஸ்பாட்டட் டோவ்ஸ், ஸ்பெக்கிள்டு டோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, புள்ளி புள்ளியாக இருந்தால் அது ஸ்பாட்டட் டோவ், திட்டு திட்டாக இருந்தால், அந்த புள்ளிகளே திட்டு திட்டாக இருந்தால் அது வந்து ஸ்பெக்கிள்டு டோவ்ஸ். அந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. நம்ம அந்த ஸ்பாட்டட் டோவ்லேயே ராக் டோவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ளூ டோவ் இல்லாட்டி ப்ளூ ராக் டோவ் அப்படின்னு. அது வந்து என்னென்னா, ஒரு நீல நிறத்தில் இருக்கும், அதனுடைய இறகுகள்லையும் புள்ளி புள்ளியாக இருக்கும். இந்த மாதிரி நீல நிறத்து புள்ளியுள்ள புறாவைத்தான் நம்ம வந்து புறாக்களின் அரசன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த அப்பேற்பட்ட புறா இனத்தை தான் இங்கே குறிக்கிறாரு. அதனால தான் அதைத்தான் நம்ம தமிழில் மாடப்புறான்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட ராக்டோ, அதைத்தான் பொதுவாக பீஜியன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான புறா இனம்னு குறிப்பிடணுங்கிறதுக்காக புள்ளியம் புறவு இறை அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஏற்கனவே சில பாடல்களுக்கு முன்னாடி நான் இறை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லும்போது 17க்கும் மேற்பட்ட அர்த்தங்கள் இருக்குது. அதாவது உயரம், கடவுள், பிரம்மா, அரசன், தலைவன், கணவன், அப்புறம் அண்ணன், சிறகு, இறகு, இப்படி நிறைய அர்த்தம் இருக்குது. இந்த இடத்துல இறை அப்படின்னா புறாக்களில் இறை, இது அரசனான மாடப்புறா அப்படின்னு சொல்றதுக்காக இறை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. எப்பேற்பட்ட கதிரவனுடைய கதிர்கள் அப்படின்னு சொன்னால், எள்ள அருங்கதிரவன், சாதாரண கதிரவன் இல்லை, எள்ள அருங்கதிரவன். அதாவது இகழ்வதற்கு அரிய சூரிய தேவன் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணோம். ஏன்னா யாருமே இந்த உலகத்தில் சூரியனை வந்து பழிக்க மாட்டாங்க. அது நம்ம வந்து பிரத்யக்ஷ அப்படியே பழிச்சாலும் நம்ம என்ன சொல்கிறோம், சூரியனை பார்த்து நாய் குலைப்பதுக்கு சமம் அப்படின்னு பழமொழியே வந்துருச்சு. அதாவது சூரியனையே நீ தப்பு சொன்னேன்னா நீ நாய்க்கு சமம் அப்படிங்கிறதுனால. அந்த ஏன்னா நம்ம பிரத்யக்ஷ தெய்வம், நமக்கு வாழ்வழிக்கக்கூடிய ஒரு சூரியன் தேவனை போய் யாராவது பழிப்பாங்களா? அதனால எள்ள அருங்கதிரவன் அப்படின்னு சொல்கிறதோடு இல்லாமல் இளவெயிர்குழாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இளவெயில், அது வந்து சுட்டெரிக்கக்கூடிய வெயில் இல்லை, இளவெயில். இந்த இடத்துல இளவெயில் அப்படிங்கிறது விடியற் காலையில் சூரிய கதிர்கள் இருக்கும்ல, அந்த வெயில சொல்கிறாரு. இப்போது நம்ம கைலாச யாத்திரையிலேயே அவங்க நிறைய பேர் போயிட்டு வந்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கைலாச மலையின் மீது, வெள்ளி மலை, அதன் மீது சூரியோதயத்தில் முதல் இளங்கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள் பளிச்சுன்னு அடிக்கும். அந்த பனிமலை வெள்ளி மலையாக இருக்கும், அதில் சூரிய கதிர்கள் போய் அடிக்கிறது, அந்த காட்சி வந்து கண்ணுக்குள்ளேயே இருக்குது. அது தெய்வத்தை பார்த்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க கைலாசம் போயிட்டு வந்தவங்கலாம். அந்த அளவுக்கு அது பிரமாதமாக இருக்கும். அதனால தான் இவர் வந்து வெள்ளியம் கிரிமிசை விரிந்த போலுமே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் கூட வெள்ளியங்கிரி மலைன்னு சொல்கிறோம்ல, அந்த வெள்ளியங்கிரி மலைங்கிறது வெள்ளி அம் கிரி, கிரின்னா மலை. அதாவது நம்ம தமிழில் மலைமகள், கலைமகள், அலைமகள் அப்படின்னு சொல்கிற இடத்துல மலைமகள்ங்கிறது பார்வதியை சொல்கிறோம்ல, அது ஏன் அது சம்ஸ்கிருதத்தில் கிரிஜான்னு சொல்லுவாங்க. அதாவது கிரினா மலை, மலை ஜான ஜம்முன்னு எழும்புவது, அதனால மலையிலிருந்து தோன்றியவள் அப்படிங்கிறதுனால கிரிஜா. எதுக்கு சொல்ல வரேன், வெள்ளி அங்கிரி அப்படின்னா பனிமலை, அழகான பனிமலை அப்படிங்கிறது, அது இமயமலையைத்தான் சொல்கிறாங்க. வெள்ளியங்கிரின்னா அதுதான் அர்த்தம். அந்த மாதிரி இருக்குது கைலாச மலையில். எப்படி இளம் சூரிய கதிர்கள் வந்து படும்போது அந்த காட்சி எப்படி இருக்கோ, அந்த மாதிரி அயோத்தி நகரில் இருக்கக்கூடிய மாளிகைகள் மீது இந்த இளங்கதிர்கள் படுறது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் சாதாரணமாக இளவெயில் படுது அப்படின்னு மட்டும் சொல்லலை, இளவெயிர் குழாம் அப்படின்னு சொல்கிறாரு. குழாம் அப்படின்னா தொகுதின்னு அர்த்தம். அதாவது கதிர்களின் தொகுதி, ஒரு கூட்டம். அந்த மொத்தமாக அந்த வெள்ளி மலையில் எப்படி பட்டா எவ்வளோ அழகாக இருக்குமோ, ஒரு தெய்வ தரிசனம் மாதிரி இருக்குமோ, அந்த மாதிரி அந்த அயோத்தி நகர மாளிகைகளில் அந்த கதிர்களின் தொகுதி படுது அப்படின்னு. இதில் மிசை அப்படின்னு இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல பாடல்களுக்கு முன்னாடி. மிசை அப்படின்னா மீதுன்னு அர்த்தம். அதனால தான் திருக்குறளில் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற இடத்துல மலர்மிசை, மலர்னாலே அது பொதுவாக தாமரையைத்தான் குறிக்கும். மலர்மிசை, மலரின் மீது, இதய தாமரையின் மீது வீற்றிருப்பான் இறைவன். யாருக்கு மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை, அப்பேற்பட்டவர்கள் நிலத்தின் மீது நீடு வாழ்வார், புகழோடு வாழ்வார்கள் அப்படின்ற இடத்துல மலர்மிசை, நிலமிசை அப்படின்ற இடத்துல மிசை அப்படின்னா மீதுன்னு அர்த்தம். அதே தான் எங்கேயும். வெள்ளியம் கிரிமிசை அப்படின்னா அந்த வெள்ளி மலையின் மீது
விரிந்த போலுமே, அங்க படர்ந்து விரிந்த கதிர்கள் போலுமே அப்படின்னு சொல்றார். இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. புள்ளியம் புறவு இறை பொருந்தும் மாளிகை தள்ள அருந்தமணிய தகடு வேய்ந்தன எள்ள அருங் கதிரவன் இளவியர் குழாம் வெள்ளியம் கிரிமிசை விரிந்த போலுமே. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.